100 நாள் ஆஃப் சீசன் ட்ரைனிங்கோட 78வது நாள். இந்த குட்டி கொஞ்சம் நான் ஏஞ்சிக்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறானே தெரியல. கரெக்டா நான் ஏஞ்சிக்கிற டைமிங்க்கு வந்து சிட்டிங்க போட்டுறான். அப்புறம் நான் ஏஞ்சி ஒரு சொம்ப தண்ணியை லோட் பண்ணிட்டு வச்சுட்டு பாய தலகாணி எல்லாத்தையும் மடிச்சு வச்சிட்டேன். நேத்து காலேஜ் எடுத்து போன சோறுக்கு அப்ப இன்னும் பேக்ல இருந்து எடுக்கவே இல்லை. எங்க மாதாஜி பாக்கிறதுக்கு முன்னாடி அதுமே நைஸா சிங்க் உள்ள போட்டேன். காலையிலே நீக்கும் ஆங்கிள்க்கும் ஸ்ட்ரென்தனிங் ஒர்க் அவுட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் உட்காந்து சாப்பிட்டு புது சப்ஸ்கிரைபர்ஸ் தெரிஞ்சுக்கோங்க, எங்களுக்கு ஒரு காலனி கடை இருக்கு. நான் காலேஜ் போத அன்னைக்கு கடையை திறக்கிறதுக்கு அண்ணன் தான் இன்சார்ஜ். அடுத்த ஒரு மாசம் ஃபுல்லா நமக்கு டவுசர் கிளியர் அளவுக்கு வேலை இருக்கும். செமஸ்டருக்கு இன்னும் 3 நாளே இருக்கிறதால ஒரு பக்கம் ட்ரைனிங்கையும் பார்க்கணும், ஒரு பக்கம் செமஸ்டர் எக்ஸாம்ஸ்க்கும் படிக்கணும். அப்புறம் மீண்டும் மதிய வேலையா கடைக்கு போனேன். அப்புறம் தான் ஒரு சிந்தனை, என் தம்பிக்கார செருப்பு தான் நான் கடை வாங்கி போட்டுக்கிறேன். அதனால கடையில் ஏதாவது புது கலெக்ஷன்ஸ் வந்திருக்கான்னு பார்த்தேன். நம்ம கண்ணுக்கு ஸ்டைலிஷா ஒன்னதாகப்பட்டது. அதை நைஸா ஒரு டப்பாவில் போட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். காலேஜுக்கு போயிட்டு வீட்டுக்கு வர மாதிரி இருந்தா ரொம்ப டைம் ஆகும். நானும் கிரௌண்டுக்கு போய் ட்ரைனிங் பண்ணி ரொம்ப நாள் ஆகுது. அதனால இன்னைக்கு 3:30 மணிக்கு சீக்கிரமா 3 முடிச்சுலாம் கட்டின்னு கிரௌண்டுக்கு போயிட்டேன். கிரௌண்டுக்கு போகும்போது வண்டியில் நினைச்சீங்கன்னா போனா கிரிக்கெட் பசங்க யாரும் இருக்கக்கூடாதுன்ட்டு என் நல்ல நேரம் ஒரு ஈக்காக்கா கூட கிரௌண்ட்ல இல்ல. ஆஸ் யூஷுவல் வழக்கம் போல ஸ்ட்ரெச்சிங் ஒர்க்லாம் பண்ணிட்டு ஒரு 15 நிமிஷத்துக்கு ட்ரிப்ளிங், அப்புறம் கார்னர் கிக் அடிக்க ட்ரைனிங் பண்ணேன். பால் நினைச்சதை விட நல்லா ஏர்ல போச்சு. அடுத்தபடியாக ட்ரைனிங் பண்ணது சூறாவளி ஷாட். ஃபர்ஸ்ட் பின்னோக்கி 4 ஸ்டெப், அப்புறம் இடது பக்கம் 2 ஸ்டெப், அப்புறம் ஆழமான ஒரு மூச்சு இழுத்து விட்டு வந்து அடிச்சோன்னு வைங்க, வந்து ஸ்ட்ரைட் லைன் போட்டு விட்ட மாதிரி சல்லுன்னு போகும். இந்த டெக்னிக் ஒரு சொந்தக்காரனும் இருக்காப்ல, அது வேற யாரும் இல்ல, பெருமைக்குரிய நம்ம அண்ணன் கிறிஸ்டியானோ ரொனால்டோ. அடுத்தபடியாக ட்ரைனிங்ல ட்ரிபிள், கட்டு, ஷூட். இந்த கிரௌண்ட்ல கிரிக்கெட் பசங்க விளையாடுறதால இங்க போஸ்ட்லாம் எதுவும் இல்ல. போஸ்ட் மட்டும் இருந்துச்சுன்னா ட்ரைனிங் பண்றதுக்கு ரொம்ப வசதியா இருக்கும். அதுக்கு அடுத்து புதிய ஒரு ஸ்கில்கான ட்ரைனிங் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துட்டு இன்னைக்கு மறக்காம சாம்பார் சூடு பண்ணி வச்சிட்டேன். அப்படியே அந்த நாளையும் முடிச்சுக்கிட்டேன். தொடர்பில் இருக்கவும்.